முதல்ல பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, நல்ல எஜுகேஷன், கிராமப்புற மாணவர்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ், தனிப்பட்ட கவனம். நான் ஏன் என்னோட மகள்களை இங்கே சேர்த்தேன்னா, முதல்ல வேலை வாய்ப்பு. இதில் இந்த காலேஜில் என்ன பெனிஃபிட்ஸ் சொன்னாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 5-6 பிளேஸ்மெண்ட்ஸை தே கேன் சூஸ். டிசிப்ளின் அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்காக இந்த கல்லூரியை நானும் என் கணவரும் தேர்ந்தெடுத்துட்டு. எனக்கு ட்வின்ஸ், ஒரு பையனை வந்து கோயம்புத்தூர் விஎஸ்பிஸ், இன்னொரு பையன் இங்கே ஜாயின் பண்ணியிருக்க அப்படி சார். நான் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். ஐயாவோட நிறுவனரோட ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல. முதல்ல பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, நல்ல எஜுகேஷன், கிராமப்புற மாணவர்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ், தனிப்பட்ட கவனம், இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட்டு, இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறுவனர் அவர்கள் பேசின வீடியோவை பார்த்தேன். காலேஜ் ரேங்க்கும் நல்ல காலேஜ், பிளேஸ்மெண்ட்டு, பசங்களுக்கு நல்ல கோச்சிங்கு, பாதுகாப்பான இடம். இந்த அடிப்படையில் தான் இந்த காலேஜுக்கு நான் வந்தேன். வணக்கம், என்னோட பேர் கார்த்திகேயன். நான் ஏன் என்னோட மகள்களை இங்கே சேர்த்தேன்னா, முதல்ல வேலை வாய்ப்பு. நான் கேள்விப்பட்டதில் இங்கே வேலை வாய்ப்பு 100% நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து நான் விசாரிக்கும் போதும் இது முன்னாடி பேசின மாணவர்களும் அதை உறுதிப்படுத்தினாங்க. ரெண்டாவது ஒழுக்கம். ஆனால் இது வந்து 5வது தடவை நான் இந்த காலேஜை விசிட் பண்ணுறது. நான் 5 தடவை வந்து பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸு அனாவசியமாக வெளியே சுற்றுறத நான் வந்து பார்க்கவே இல்லை. இது ஒரு பெரிய டிசிப்ளின் அப்படின்றத நான் வந்து அன்னைக்கே நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். 3வது காரணம் அட்டானமஸ்ன்றது ஏறத்தாழ எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நானும் சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி ஃப்ரேம் பண்ண சிலபஸ் இல்லாமல் நீங்கள் அந்த காலேஜே வந்து தே கேன் ஃப்ரேம் தேர் ஓன் சிலபஸ். இதுதான் வந்து அட்டானமஸ். ஸோ அட்டானமஸ் காலேஜும் நான் வந்து தேடிட்டு இருந்தேன். அதுலேயும் இந்த காலேஜ் வந்து இருக்கிறது. இது வந்து 3வது காரணம். 4வது காரணம் வந்து இங்கே ஏறத்தாழ எல்லா டிபார்ட்மெண்ட் MBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாம் வாங்கியிருக்காங்க. எக்ஸ்பெஷலி ECE நான் வந்து என்கொயரி பண்ணேன், CSE என்கொயரி பண்ணேன். ஏன்னா எனக்கு 2 மகள்க, 2 பேர்த்துமே இந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து இது 2ம் MBA அக்ரிடேஷன் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபைனலாக சென்ட்ரல் ஆஃப் எக்ஸலன்சி, இதை பற்றியும் நான் கேள்விப்பட்டேன். இது வந்து எக்ஸலண்ட்டான ஒரு இது. ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு தேவையான சிலபஸை நீங்கள் வந்து இங்கே வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த 5 காரணத்துக்காக தான் நான் வந்து என்னோட மகள்களையும் இங்கே சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் என்னோட தம்பி மகனையும் நான் இங்கேருந்து சேர்த்துருக்கேன். ஸோ இந்த வருஷம் நான் வந்து 3 பேர்த்த வந்து இந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து இந்த காலேஜஸை விசாரிக்க வரும்போது ஒரு 6-7 காலேஜஸ் விசிட் பண்ணேன். இன்னும் சொல்லப்போனால் நான் கொஞ்சம் ஹெச்ஆராக இருக்கிறதுனால கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணேன் ஆக்சுவலி காலேஜஸில். அப்போது இதில் இந்த காலேஜில் என்ன பெனிஃபிட்ஸ் சொன்னாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 5-6 பிளேஸ்மெண்ட்ஸை தே கேன் சூஸ், ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க. அது நான் அப்போ கூட கேட்டேன், நான் எப்படிங்க இது கம்பெனி அக்செப்ட் பண்ணுவாங்களா, இது மாதிரி எப்படி நீங்கள் அலோவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் முக்கியம், அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது பெஸ்ட்டோ அவங்க அதை சூஸ் பண்ணணுங்கிற ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. கரூரோட காலேஜை பற்றி எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஆக்சுவலி நான் திருச்சி பேசிக்காக, அதனால் எனக்கு இந்த காலேஜில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த ஸ்டூடெண்ட் மேலே இந்த கான்ஃபிடென்ட்டு. அப்போது இது எப்படி இது சாத்தியப்படும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரி அண்ட் அகாடமிக் கொலாபரேஷனில் தான் இது நல்லா பண்ண முடியும். அவங்களுடைய ஸ்கில் ரெக்குயர்மெண்ட்டை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங்ஸை ப்ரொவைட் பண்ணியிருந்தால் மட்டும்தான்
கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா கூட அஃப்கோர்ஸ் அவங்க நல்ல பேக்கேஜ் கொடுத்து அவங்கள எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பெரிய விஷயம் வந்து எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்து. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என்னுடைய பொண்ணு இங்கே தான் சேர்த்துருக்கேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். இப்போ எங்கள் அக்கா பையன் இங்கே படிக்கிறான் சார். அப்புறம் சென்னையில் ஒரு பையன் ஒர்க் பண்ணுறவன் இந்த காலேஜில் சேர்ந்து நான் அங்கே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கேன். உனக்கு அந்த தம்பி கேட்டாங்க காலேஜ் முக்கியமா கோர்ஸ் முக்கியமானு கேட்டாங்க. எங்கள் பாப்பா இருந்துட்டு கோர்ஸ் தான் முக்கியம்னு சொல்லி பிளேஸ்மெண்ட் ஆயிடுவேனா அப்படின்னு சொல்லி சேர்ந்துருக்காங்க. ஈன்ற பொழுதிலும் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற இதுக்கு அருக எல்லா பெற்றோரையும் பிள்ளைங்க வெளியில் போகும்போது அதில் சந்தோஷமா எல்லாரும் பிளேஸ்மெண்டோட ஆகணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட பிள்ளைங்க வெளியில் வரணும். நான் திருப்பூர் மாவட்டத்தில் வரேன் சார். சரி. பையன் கொங்கு ஸ்கூலில் படித்தேன். கொங்கு விழா படித்தா அப்படி விலவே இல்லை. பிளேஸ்மெண்ட்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு விருப்பப்பட்டு நான் அந்த காலேஜில் சேர்த்தேன் சார். எனக்கு ட்வின்ஸ். ஒரு பையனை வந்து கோயம்புத்தூர் விஎஸ்பிஸ், இன்னொரு பையன் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கா அப்படி சார். டிசிப்ளின் அண்ட் பிளேஸ்மெண்ட்காக இந்த கல்லூரியை நானும் என் கணவரும் தேர்ந்தெடுத்துருக்கோம். எஸ்பி காலேஜில் கரூரில் எங்கள் தம்பி பசங்க ரெண்டு பேர் அட்மிஷன் போட்டிருக்காங்க. அவங்க சொன்னதையுமே நாங்கள் இந்த அட்மிஷனுக்காக இந்த கோயம்புத்தூரில் ஒரு 4-5 காலேஜ் போனோம். கடைசியாக ஈவினிங் டயத்தில் வீட்டுக்கு போகும்போது ஃப்ரண்டேஜ் பார்த்தோம். சின்ன காலேஜே தெரியுது அப்படின்ட்டு எதுக்கு போய் பார்க்கலான்ட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது தான் இந்த காலேஜினுடைய கட்டமைப்பு, ஒழுக்கம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது. இந்த காலேஜில் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகிறது அப்படிங்கிறத விட நல்ல ஒரு மனிதனை ஒழுக்கம் கட்டுப்பாடோட உருவாக்குவாங்க என்ற நம்பிக்கையில் நாங்கள் சேர்த்திருக்கிறோம். அதே போல் எங்களுடைய பேரண்ட்ஸினுடைய அத்தனை நம்பிக்கையும் நீங்கள் பூர்த்தி செய்வீங்கிற நன்றியை தெரிவித்து விடுகின்றோம். நன்றி, வணக்கம்.